ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அத்திப்பழம் ஜூஸ் எப்படி போகிறதுன்னு தான். ஸோ இது வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் ஒரு இடத்துல ரீசெண்டாக பார்க்கும்போது எவ்வளவோ நிறைய மரம் பார்த்தேன். ஆனால் அதில் ஒரே ஒரு மரத்தில் மட்டும்தான் அதில் இருந்த பழம் எல்லாமே பழுத்திருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆசையாயிருச்சு. ஆனால் சொல்லுவாங்க அத்திப்பழத்தை வந்து எப்போவுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். உள்ளே பார்த்தோன்னாவே இந்த மண்புழுவெல்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து அப்படி சாப்பிட முடியாது. ஏன்னா உள்ளே பூச்சி புழு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், புழு நின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மேலே வாஷ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம். எப்படி ஓப்பன் பண்ணுறோம், மேலே இருக்க அந்த தண்டை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஃப்ரூட்டில் பாருங்களேன் கருப்பு கருப்பாக நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே உள்ளே இருக்கிறது பூச்சி. ஸோ அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்டை வந்து நல்லா மேலே வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஒன் டைம் வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா அலசினா ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்பலாம் போயிடாது. ஸோ அந்த பூச்சியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை, அதாவது நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரை நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்தது நம்ம சிம்பிள் இதை நம்ம போய் அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது பார்க்க இப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பேபி மேடம் வந்து நம்ம என்ன செஞ்சாலும் வந்துடுவாங்க கேட்டுட்டு. ஸோ அதை அவளை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா இந்த செவுட்டு பழம்னு சொல்லுவாங்க. சின்னதாக உருண்டே ஒரு பழம் இருக்கும், அதோட பார்க்க அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு சுகரே இல்லாமல் குடித்தோம்னால இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ஒரு ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ அந்த 4 பேர்த்துக்காக 4 கிளாஸ் வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.